தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 12:23 வாசிக்கிறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பவனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வனாய் இருப்பேன். நாம் ரட்சிப்பின் பாதையில் நடக்கும்போது நம்முடைய குடும்பத்தினரை, நம்முடைய நண்பர்களை நீதியின் பாதையிலே வழிநடத்த முடியாது. நீதிமான்களாக நடந்த நோவா, யோபு போன்றவர்களின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் நடந்த பாதைகளில் நடந்ததாக வேதாகமும் குறிப்பிடவில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, நம்முடைய பிள்ளைகள் பேசுவதை தேவன் கேட்க ஆவலாக இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தியானத்தில் யோபு என்னும் நீதிமான் யாருக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணினார், அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதா என பார்ப்போம். யோபு தினமும் காலையிலும் மாலையிலும் தன்னுடைய குமாரர்கள், தங்கள் குமாரத்திகள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருந்தார்கள் என்று எண்ணி அவர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். தனக்கு அநேக இழப்புகள் நேர்ந்த போதிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் கூறுகிறது. யோபுவின் வாழ்க்கை அனுபவத்தில் 200 மடங்கு உண்மையாக இருக்கிறது. சரீர வேதனை ஒருபொழுதும் இழப்புகள், மறுபுறம் என்று நெருக்கடிகள் சூழ்ந்த சூழ்நிலையில் நண்பர்கள் குறை கூடிக்கொண்டே மன நோயினை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். இந்த வேளையில் யோபு அதிரியப்படாமல் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறார். குறை கூறிய நண்பர்கள் மீது கோபம் கொள்கிறார். அவர்கள் மீது இருக்கும் தேவனுடைய கோபம் நீங்கும்படியாக தேவனிடம் யோபு மன்றாடுகிறார். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் முகத்தை பார்த்த தேவன் அவருடைய சிநேகிதரின் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமின்றி தேவன் யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நமக்கு அநேக ஆவிக்குரிய பாடங்களை தேவன் தருகிறார். நம்மளையும் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார் என்றே நீங்கள் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பவராக. இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிறகுகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பவராக. ஆமேன்.